மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பீகார் ஆளுநர் அல்ரேக்கரை சந்தித்து ஆட்சியமைக்க நிதிஷ்குமார் உரிமை கோரியிருக்கிறார். பாஜகவின் ஆதரவு கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரிடம் சமர்ப்பித்து நிதிஷ்குமார் உரிமை கோரியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இன்று காலையில் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது பாஜக ஆதரவுடன் இந்த கடிதத்தை கோரியிருக்கிறார். யாரெல்லாம் துணை முதலமைச்சராக தேர்வாகியுள்ளனர்? இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். பீகார் மாநிலத்தில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். அதற்கு இன்னொரு புறம் பீகார் மாநிலம் பாட்னாவில் பாஜக சட்டமன்ற எம்எல்ஏக்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் மக்கள் நலனுக்காக பாஜக, ஜேடியு மற்றும் பிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திட்டத்தை அனைத்து எம்எல்ஏக்களும் ஒருமனதாக நிறைவேற்றினர். மாநிலத்தில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக சாம்ராட் சௌதரியும் துணை தலைவராக விஜய் சின்ஹாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் இருவரும் தான் தற்போது பீகார் ஆட்சியில் துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் நிதிஷ்குமாரை நேரில் சந்தித்து பிறகு அனைவரும் தற்போது ஆளுநர் மாளிகை சென்று ஆளுநரை சந்தித்து பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப் போவதாக நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரும் அதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார். இன்று மாலை பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்க உள்ளார். 2 துணை முதல்வராக பாஜக சேர்ந்த உறுப்பினர்கள் பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகிறது. இன்று மாலை 5 மணிக்கே இந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, பாஜக கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் இன்று பிற்பகல் பிறகு அங்கே பீகார் மாநிலம் பாட்னாவில் செல்கிறார். அங்கே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து அவர் ஆலோசனையில் ஈடுபடுவார் என தகவல் வெளியாகிருக்கிறது. பிறகு அந்த இரவே அவர் டெல்லி திரும்புவதாகவும் கூறப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.